அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளி ஒளிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறித்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சு இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். பற்றறுத்தலில் 4வது பாடலில் தப்படி எடுத்துக்கொண்டு உலகவர் போல சாட்டிட மாட்டேன், நான் சத்தியம் சொன்னேன், செப்படி வித்தை செய் சித்தர் என்றோதும் தேவரீர் வல்லவ திரு சமூகத்தே, இப்படி வான்முதல் எங்கனம் அறிய என் உடல் ஆதிய ஈந்தனன் உமக்கே, எப்படி ஆயினும் செய்து கொள்ளுப்பீர், என்னை பள்ளியில் எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார். தப்படி எடுத்துக்கொண்டு இந்த அடியா போனால் ஒருவர் பின் ஒருவர் நடந்து சென்றால் அது தடம் அடி என்பார்கள் கிராமங்களில். அப்படி அருளியில் சென்றவர்கள் இறந்தனர். அவர்களிடம் கேட்டால் பிறந்தன இறக்கும், தோன்றின மறையும், விதி என்றனர். விதியை வெல்ல முடியாது என்றனர். உலகவர் போலவே 5254 பாடலில் தப்பாலே உலகத்தவர் சாவே துணிந்தார் என நான் கூற மாட்டேன், நான் சத்தியம் சொன்னேன். 4964 பாடலில் பொத்திய மலப்பினி புழுக்குரம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே எனவும், அகவலிலே 1328வது வரியிலே மரணப் பெரும்பினி வாராவகைமிகு கரணப் பெருந்திரல் காட்டிய மருந்தை என்றும், 3438 பாடலில் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்றே என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி, அதாவது மரணத்தை நீக்கி, ஈவது மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவதொன்றில்லை. அதாவது மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முடிவிது என ஆய்வு செய்து எது மேலேறும் வீதி எது கீழேறும் வீதி என நான் தருமச்சாலை வழியாக போய் சத்திய ஞான சபையை கண்டு பேரின்ப சித்தியாகிய பெருவாழ்வை சித்திவளாக திருமாளிகையில் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தேன் எனவும், ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் எனவும், மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகோலேன் சத்தியம் சொல்கின்றேன் எனவும் சர்க்குரு உறுதிபட கூறுகின்றார். செப்படி வித்தை செய் சித்தர் என ஓதும் தேவரீர் திருவரு வல்லப திரு சமூகத்தே. செப்படி வித்தை என்பது மாயஜாலம் பொருந்தியது. செய் சித்தர் செயல்பாடுதான் சித்து என்று ஓதும் மந்திரம் பல புகன்று மனதை கடக்க பாடுபட்டவருக்கு அவரவர் யோக ஞான அனுபவத்துக்கு ஏற்றவாறு அஷ்டமா சித்தி வழங்கியதாக சர்க்குரு சான்று கூறியுள்ளார். 3952 பாடலில் திருத்தகு முனிவர்களும் தேவர்களும் அழியா சித்தர்களும் சிற்றிசை திறத்தவர்களும் காக்கும் அருத்தமிகு தலைவர்களும் அடக்கிட வல்லவரும் அலை புரிகின்றவர்களும் உள்ள அணுக்கிரவும் பொருந்தும் மற்ற சத்திய சத்தர்களும் எல்லா பொருளையும் தேடி போக போக அவர்தம் கடித்தில் ஒளித்திருக்கின்ற என் கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன், கலந்து கொண்டேன், கணிந்து கொண்டேன் எனவும் உறுதிபட கூறுகிறார். இனி பார்த்தால் தேவரி இறைவரே வல்லப திரு சமூகத்தே. அகோல்வரி 280 வல்லப சக்திகள் வகையெல்லாம் இணைத்து அல்லலை நீக்கிய, அதாவது மரணத்தை நீக்க அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இப்படி வான் முதல் எங்கனம் அறிய 3916 பாடலில் வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணம் பிறரும் மாதவம் பன்னான் புரிந்து மணிமாட நடுவே தேடியிருக்கும் மணரமேல் பன்னிக்கரை ஊடே திருவடி சேர்த்தருகன செப்பு வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையில் வழிந்து நுழைந்தனை எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையில் உகந்து நுழைந்த அடியேன் உள்ளமெனும் சிறும் குடிசையில் உள்ளும் நுழைந்தனே என்கின்றார் சர்க்குரு. என்னுடல் ஆதியை ஈந்தனம் உடக்கே. உடல் ஆதி ஆன்ம சிற்றணு ஒளி உள்ள ஆன்மாவையும்
கருவி கரணம் ஜீவையாவும் உனக்கே கொடுத்தேன். அதனால் அவர் பிரிவேது இனி உன்னை பிடித்த உனக்கம் அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி. அதாவது சரணாகதி அடைந்து விட்டார். எப்படி ஆயினும் செய்து கொள்வே. இவர் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை, கேட்காமல் செயல்பட்டார். இவர் செயல் யாவும் இறைவன் செயலாக இருந்ததால் அருட்பெருஞ்சுடர் இவர் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை இவர் கையில் கொடுத்ததாக சான்று உள்ளது. அருட்பெருஞ்சு ஆண்டவர் நீரே என்றார். இறைவனே சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றார் சர்க்குருவை. நாமும் பாடுபட்டால் அந்நிலையை அடையலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் குலையமலாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க. செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம். வாங்க.